வணக்கம் நட்புகளே, நான் இப்பொழுது சூப்பர் சிங்கர் அவியல் தயார்படுத்தல் நடக்குது. இந்த பாடுற பிள்ளைகளுக்கு எல்லாம் மேக்கப் போட்டு கொண்டுருக்குறாங்க. நான் இங்கே தனிச்சிருக்கிறேன். ஏனென்றால் நான் பேரண்ட்ஸோ அவைண்ட அண்டாத நான் அந்த மேக்கப் ரூமுக்கிட்ட இருக்கலாம். அது இதில் ஓகே காற்றோட்டமாக இருக்குது. ஆனால் ஆடியன்ஸாக உள்ளே போகத்தான் போகிறேன். ஆனால் எங்களையெல்லாம் காட்டுவோம்னு எதிர்பார்க்காங்க என்றால் எலிமினேஷன் நடக்க தான் காட்டுவாங்க பொதுவாக்களை. மற்றும்படி பேரண்ட்ஸை காட்டுவாங்க. எங்களையெல்லாம் காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஆனாலும் தாங்கி நாளை விரன்னு சொன்னான் தானே, அந்த இதால் இருக்கிறேன். உண்மையிலே மேனகாமிடத்துக்கு ஒரு சல்யூட், கோடி கோடி நன்றிகள். என்னென்று சொன்னால், இங்கே உள்ள வேலை செய்கிற ஆக்களே இப்போ சும்மா காய்ச்சி பார்த்தா அவியலுக்கே தெரியல உள்ளுக்க போகிறதுக்கு காசாண்டு கேட்குறார்கள். இங்கே வேலை செய்கிறாண்டில்லை, இங்கால அந்த வாகனங்கள் ஓட்டுற ஆக்கள் கேட்கணும் காசா என்னென்று இதுக்கு போகலாமாண்டெல்லாம் கேட்குற அளவுக்கு இந்தியன்ஸு. அப்போ உண்மையாக மேனகாமிடம் இங்கே உள்ள இந்தியன்ஸுக்கு அவள் தான் இதுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறவா. அந்த வகையில் மேனகாமிடத்துக்கு ஒரு சல்யூட் வடிவை அடிக்க தெரியாது, ஒரு சல்யூட். நன்றி, கோடி கோடி நன்றி. அவள் இந்த இடத்துலையே தங்க வச்சு சரியா நிறைய இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லைன்னு அடிக்கடி சொன்னேன். உண்மையாக இதெல்லாம் ஒரு கொடுப்பனவு. அதுக்கு நல்ல மனசு இருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். நல்ல மனசு இருக்கணும் சரியா. நான் படபடன்னு பேசுவேன், நெற்றிக்கு நேரம் பேசுவேன் சரியா. ஆனால் ஒருத்தருக்கும் துரோகமோ வஞ்சகமோ மற்றவையை நோகடிக்கிற விதத்தில் செய்கிறதெல்லாம் மற்றவையோட ஒப்படைக்க குறைவண்டு யோசிக்கிறேன். என்ன தாக்கினா மீண்டும் தாக்குவேனே தவிர மற்றும்படி என்னை பொறுத்தவரை நல்ல மனசு. அந்த நல்ல மனசுக்காக இன்றைக்கு 4வது நாளாக எங்கே இருக்கிறேன். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லதாங்கியை மீண்டும் ஸ்ரீலங்காவில் டிக்டாக்கில் சந்திங்கப்பா. சும்மா இருக்கிறேன்னுட்டு இப்படியே வீடியோவே எடுக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் லஞ்ச் ரெடி ஆகிடும். போய் ஒரு பிடிப்போம் சரியா. ஓகே பாய். மெக் வாங்கிட்டு நான் மெக்கை விட்டுட்டு வந்துட்டேனப்பா. மெக்கோட உங்களுக்கு தெளிவாக பேசுவேன். ஓகே.